நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த இயேசு உறுப்பினருடைய இந்த யூடியூப் சேனலில் உங்கள் வாழ்க்கை வரவேற்கிறேன். நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்கு விசுவாசிக்கிறேன். சரி, ஓகே. நம்ம இன்னைக்கு யாத்ராகமம் புஸ்தகத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம், தியானிக்க போகிறோம். யாத்ராகமம் 33வது அதிகாரத்திலிருந்து யாத்ராகமம் 40வது அதிகாரம் வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி தியானிக்க போகிறோம். 33வது அதிகாரத்தில் என்ன கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மோசே ஐயா கிட்ட என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நீங்கள் இந்த இடத்த விட்டு சீக்கிரமாக கிளம்புங்க, நான் சொன்ன தேசத்துக்கு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் சொல்லுவார், நான் உங்கள் நடுவில் இருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நீங்கள் எனக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறதுனால நான் எனக்கு கோபம் உங்களை அழிச்சிடுறேன். அதனால நீங்கள் என்ன நான் உங்கள் நடுவில் இருக்க மாட்டேன்னு சொல்லுவார். உடனே அது ஜனங்களுக்கு ரொம்ப துக்கமாயிடும். நகைகள்லாம் போடாமல் படிக்கு அந்த துக்கம் கொண்டாடுவாங்க. அதுக்கப்புறம் ஆண்டு சொல்லுவார், அந்த இடத்துலேயே நீங்கள் என்ன பண்ணிடுங்க, உங்கள் நகைகளை கழட்டி போட்டுருவாங்க. யோரேப் மலையில் நகைகள்லாம் கழட்டி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, மோசே ஐயா என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடாரத்தை பெயர்த்து என்ன பண்ணிடுவார், ஒரு பாளையத்துக்கு புறம்பா ஒரு கூடாரம் போட்டுருவார். அதுதான் ஆசிரியப்பு கூடாரம்னு சொல்லுவாங்க. கடைசியில் அந்த ஆசிரியப்பு கூடாரத்தில் மோசே ஐயா போய் நிற்பார். அப்போ ஒரு மேகம் இந்த ஆசிரியப்பு கூடாரத்து மேலே இறங்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோசே ஐயா கூட கர்த்தர் ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல மோசே ஐயாவோட பேசினாங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லை, அப்படி பேசுவார். இதெல்லாம் யார் நின்று பார்க்குறாங்க அப்படின்னா, கூடார வாசலில் இந்த ஜனங்கள் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ மோசையா சொல்கிறார், ஏசப்பா நீங்கள் வராமல் நாங்கள் போகிறதா இல்லை, ஏசப்பா நீங்கள் எங்களோட வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே ஏசப்பாவும் சொல்கிறாரு, சரி, எனக்கு என்னுடைய கண்களில் உனக்கு கிருபை கிடச்சிச்சு, நான் இந்த சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு ஒரு இலைப்பாறுதல் தருவேன்னு சொல்கிறார். சொன்ன பிறகு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டோட்ட மோசையா கேட்குறாரு, ஏசப்பா நான் உங்களுடைய மகிமையை நான் பார்க்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். உடனே கேட்டு சொன்னோடனே மோசே ஏசப்பாக்க சொல்கிறேன், என்னோட மகிமே, என்னோட தயவை நான் உனக்கு முன்னாடி கடந்து போக பண்ணுவேன். அது மாத்திரம் என்னோட நாமத்தை உனக்கு முன்னாடி கூறுவேன். அதுக்கப்புறம் யார் மேலே கிருபையாக இருக்க சுத்தமாக இருப்பேனோ அவன் மேலே கிருபையாக இருப்பேன், யார் மேலே இரக்கமாக இருக்க சுத்தமாக இருப்பேனோ அவன் மேலே இரக்கமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டு பேசுகிறேன். அப்படி பேசின உடனே ஆண்டு சொல்கிறாரு, நீ என் முகத்தை பார்க்க மாட்டேன், ஆனால் என்னோட முகத்தில் எந்த மனுஷனாலும் பார்த்து உயிரோடு இருக்க முடியாது. ஆனால் நான் என்ன பண்ணுவேன், என்கிட்ட ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னோட கரத்தினால நான் கடந்து போவேன், என்னோட கரத்தினால உன்னை மறைப்பேன், அதுக்கப்புறம் இந்த கரத்தை எடுப்பேன், நீ என்னோட பின்பக்கத்தை பார்ப்பாய் அப்படின்னு சொல்லி நான் பேசுகிறேன். இது இந்த கண்டென்ட் மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா, மோசே ஐயாவுக்கும் ஆண்டவருக்கும் இருந்த கூட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் தெரியுது. எப்படி அப்படின்னா, இன்றைக்கி காலகட்டத்திலே கிறிஸ்தவர்கள் 2 ஸ்டேஜஸில் இருக்காங்க, 2 கேட்டகரிஸில் இருக்காங்க. ஒருத்தங்க எப்படி அப்படின்னா, அதாவது இப்போ தரிசனம் தேசம் பார்க்க முடியும், பரலோகத்து காட்சிகளை பார்க்க முடியும் அப்படின்னா, என்ன பரலோகத்துக்கு டூரா அப்படின்னு சொல்லிட்டு வாசலில், அதாவது கூடாரத்தோட வாசலில் நின்று இஸ்ரவேல் ஜனங்களை போல் அநேகர் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிற கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் மோசே ஐயா போல இருக்கக்கூடிய அந்த ஒரு அனுபவத்தில் இருக்கக்கூடிய மோசே ஐயா போல இயேசு கிறிஸ்துவுக்கும் இயேசுவோடு ஒரு நெருங்கின அனுபவம், இயேசுவோட என்னது சொல்கிறது, ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல மோசையோடு கற்று பேசினார்ல, அந்த அனுபவத்துக்குள்ள அநேக கிறிஸ்தவங்க இருக்காங்க. அப்போ நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, வேடிக்கை பார்க்குறவங்களாக அல்ல, நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, மோசையாவோட கற்று நெருங்கின ஒரு அனுபவம். அப்போ என்ன அர்த்தம், ஸ்நேகிதன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்களேன். ஸ்நேகிதன்னா ஃப்ரெண்டுன்னு அர்த்தம், அப்படி தானே. அப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, அம்மா அப்பா கிட்ட சொல்லும்போது சீக்கிரட்ஸ் கூட ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லலாம் அப்படின்னாங்க. சில பேர் அம்மா அப்பாவை ஃப்ரெண்டாக நினைப்பாங்க. அப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, தன்னோட சீக்ரெட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அம்மா அப்பா கிட்ட ஃப்ரெண்டாக நினச்சாங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. இதே போல தான் எப்படின்னா, இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய சீக்ரெட்டை நம்ம அவர்கிட்ட ஸ்நேகிதனோடு பேசுறது போல அவருடைய ரகசியத்தை, அவருடைய மன விருப்பத்தை, அவருடைய மன ஆசையை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மோசையாவோடு கர்த்தர் என்ன பண்ணுறா பேசுகிறார். இது நல்ல ஒரு அனுபவம். இன்றைக்கி நாம் இயேசுவின் இதய துடிப்பை அறிந்து கொள்கிறோமா? நம்ம சொல்லுவோம், யோவான் பார்த்தீங்கன்னா, இயேசுவின் மார்பில் சாய்ந்து தேவனுடைய இதய துடிப்பை புரிந்து கொண்டான்னு சொல்லுவேன். நமக்கு தெரியும். அதே போல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நோவான போன வாரத்தில் சொன்னேன், நோவா ஐயா என்ன பண்ணுவார், அவர் இயேசுவோடு இதய துடிப்பார். இந்த மாதிரி பூமி அழிக்க போகிறேன், இந்த ஜனங்கள் எனக்கு பிரியமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பேசின விஷயத்தை அவர் இதய துடிப்பை புரிந்து கொண்டவராக இருந்தார். இப்போ இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் நாம் தேவனுடைய இதய துடிப்பை புரிந்து கொள்கிறோமா, அவருடைய ஆசையை புரிந்து கொள்கிறோமா, அல்லது நம்ம உலகத்தை குறித்தான அல்ல நம்மளை குறித்தான ஆசையை நம்ம தெரிந்து கொள்கிறோமா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும் யோசிக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் அப்போ நல்ல ஒரு எவ்வளோப்பட்ட ஒரு இன்பமான ஒரு அனுபவம் தான். நம்ம பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணுறதுக்கான நேரம் அப்படி இனிமையாக போகும், அப்படி தானே. இப்போ பாருங்கள், இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் ஜபமா எப்பா போர் அடிக்கும். இந்த காலகட்டத்தில் மோசையா இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவருக்கு நமக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசல போடிக்குமா, கண்டிப்பாக போர் அடிக்காது, அப்படி தானே. அப்போ அதனால தான் இன்றைக்கி நம்ம எப்படி பார்க்குறோம், ஆண்டவரன்னா ஒரு யுமோ அப்படின்ற மாதிரி தூரத்தில் வச்சு பார்க்குறது நிமித்தம். அப்படி இல்லாமல் அவருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பும் மரியாதை கட்டாயம் கொடுக்கணும். அதோடு சேர்த்து இந்த அனுபவத்துக்குள்ள நம்ம போகும்போது நிச்சயம் ஜபம் இன்ட்ரெஸ்டிங்காக மாறும், சரிங்களா. சரி,
சரி ஓகே. அது மாத்திரம் இல்லாம இந்த ஒரு அனுபவம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம வந்து ஆண்டு சொல்றாரு, "நான் போக மாட்டேன் ஏசப்பா நீங்க வராம." நம்ம அது என்னைக்காவது சொல்லுவோமே, எவ்வளோக்குள்ள கர்த்தர் மோசே ஐயா கர்த்தர் நேசிக்கிறார். "நீங்க வராம நாங்க போ மாட்டோம். நீங்க வராம எங்களால முடியாது. எங்களுடைய பலத்தினால முடியாது. எங்களுடைய சுய பலத்தினாலயும் பராக்கிரமத்தினால முடியாது. நீங்க வரணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சனால தான், "ஏசப்பா நீங்க வராம நாங்க போக மாட்டோம். நீங்க வந்தா தான் நாங்க போவோம்." அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதே போல தான் நாம வீட்ட விட்டு கிளம்பும்போதும் சரி, எப்போனாலும் சரி, ஊழியத்திலயும், "ஏசப்பா நீங்க வராம நாங்க போகல. நீங்க வரணும் ஏசப்பா. இது எங்களுடைய பலத்தினால முடியாது." இப்போ எக்ஸாம் டைம் கூட பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே சொல்லலாம், "ஏசப்பா எங்களுடைய பலத்தினால முடியாது. நீங்க என் கூட வாங்க. என்னோட கை பிடிச்சு எழுதுங்க." இப்படி சொல்லும்போது ஆண்டவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஐயோ! என்ன மகிமைப்படுத்துறேன், எனக்கு என்ன கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி. இப்ப அவருக்கு முதல் ப்ரையாரிட்டி குடுப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு பெரிய கல்யாண வீட்டுக்கு பெரிய பெரிய ஆட்கள் வந்தாங்கன்னா, அவங்க இன்விடேஷன் குடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, "நீங்க வராம கல்யாணம் நடக்கும். உங்க தலைமையில தான் கல்யாணம் நடக்கணும்." ஆனா இயேசுவின் தலைமையில கல்யாணமோ, இயேசுவின் தலைமையில ஃபங்ஷன் நடந்தா இப்ப ஏசப்பாக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதனால ஏசப்பாவ ஃபங்ஷன் வீடோ, எதுக்குனாலும் எங்க போனாலும் தேவன கூப்பிட்டுட்டு நம்ம போகணும். அது நம்மளுடைய அது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்லி அது எப்படி சொல்றாங்க, ஏசப்பா எங்களால முடியாது. அது சாதாரண மேட்டர். இப்போ ட்ரெஸ் எடுக்க போறோம்னா கூட அதுக்கு கூட பாதுகாப்பா போயிட்டு வர நல்ல ட்ரெஸ் கிடைக்கிறது, சீப் அண்ட் பெஸ்ட்டா கிடைக்குது. அது கத்துட்டு கரெக்டா தானே இருக்குது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏசப்பா நீங்க வாங்கன்னு சொல்லி எப்பவும் கூப்பிடுங்க. அது எந்த இடம் காலேஜா இருக்கலாம், எந்த இடத்துனாலும் சரி ஏசப்பா கிட்ட நம்ம என்ன பண்ணணும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவோம். அதுக்கப்புறம் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நடக்குது? அதுக்கப்புறம் ஏசப்பா கிட்ட அவன மகிமை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்ட் ஆகிய மோசேய கேட்குறாரு. உடனே அதுக்கு ஏசப்பா சொல்றாரு, மகிமை என்னோட முகத்தை என்ன பண்ண நான் யார் மேல தயவா இருக்க கிருபை பாராட்டுவேனா அவன் மேல கிருபை பாராட்டுவேன். யார் மேல இறக்கம் பாராட்டும் அவன் மேல இறக்கம் பாராட்டுவேன். நான் என்ன பண்றேன், எனக்கு கிருபை என்னோட தயவு உனக்கு முன்பாக சரி அழகா போட்டுட்டு என்னுடைய தயவு எல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அது மாத்திரம் இல்லாம என்ன சொல்றாரு, என்னோட முகத்தை உன்னால பார்க்க முடியாது. ஆனா நீ என்னோட என்ன பண்ணுவேன், என்கிட்ட ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு நீ வா. அந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன், நீ கண் மேல நில்லு. அந்த கருத்தினால நான் உன்னை மறைச்சிட்டு நான் கடந்து போகும்போது ஏன்னா மகிமையால பார்க்க முடியாதனால உன்னை மறைச்சிட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் கரத்தை எடுப்பேன். என்னோட பின்பக்கத்தை நீ காண்பாய் அப்படின்னு சொல்றாரு. அப்ப மோசே ஐயா தேவனை முகமுகமாய் தரிசித்திருக்கார். அப்ப யோசிச்சு பார்த்தோம்னா ஆண்டவர் மகிமை நிறைந்தவர் அப்படிதானே. மகிமை புரிஞ்சு அதான் ஆண்டவர் கரத்தினால மறைக்கிறார். அப்ப எவ்வளவு ஒரு மகிமை, எவ்வளவு ஒரு பவர், சூரியனை விடவும் பல மடங்கு அப்படிப்பட்ட பவர் உடைய தேவனாகிய கர்த்தர். வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியன் போல முகம் உடைய கர்த்தர். அப்போ அவ்வளோ பெரிய தேவன் நம்ம ஆராதிக்கிறோம். அப்போ அங்கே பாருங்க அவர் சொல்றாரு, மறைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், எடுப்பேன் என்னோட பின்பக்கத்தை காண்பாய். இப்போ தேவனை அதிகமாய் தேடணும். அப்போ தேடினாதான் எப்படி தேடணும், ஒரு சிநேகிதனோட நீங்க முதல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஆக்கணும். மொதல் விஷயம் உங்க சீக்ரெட்ஸை நீங்க டிரான்ஸ்பரண்டா அவர்கிட்ட எல்லாத்தையும் ஓப்பன் அப் பண்ணும்போது தான் அவர்கிட்ட நீங்க அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும். மொதல் விஷயம் அப்பந்தான் நீங்க அப்படி தொடர்ந்து செய்ய தான் நான் சொன்னேன் ஏற்கனவே சீனாய் கொண்டு முடிய அனுபவம் அப்படிங்கிறது இட்ஸ் லாங் டேர்ம் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ அதே போல இதுலயும் கூட நம்ம செய்யும் போது செய்ய தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, அப்ப தன்னுடைய மன விருப்பத்தை ஏசப்பா சொல்லுங்கப்பா, நான் உண்மை நேசிக்கிறேன், நம்ம ஃப்ரெண்டா இருக்க விரும்புறேன், உமா ஸ்நேகிதனா இருக்க விரும்புறேன், மோசிக்கிட்ட எவ்வளவு ஸ்நேகிதனா இருந்தீங்க, நான் அதே போல இருக்குன்னு விரும்புறேன் அப்படின்னு சொல்லி அப்படி உங்க மனசை திறந்து அவர்கிட்ட சொல்லும் போது தான் என்ன ஆகும் அப்படின்னா, அப்படி ஒரு நாள் செஞ்சுட்டு ஏசப்பா கிட்ட வந்து பேசல அப்படி சொல்லி ஒவ்வொரு நாளும் செஞ்சு தேவன்கிட்ட என்ன பண்ண கிட்டி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நமக்கு வேற எந்த லக்குமே இல்லை, பரலோகத்தை அடையணும். அது மாத்திரம் இல்லாம ரெண்டாவது விஷயம் இயேசுவை நெருங்கிக்கிட்டே இருக்கணும். நெருங்கிறதுக்கான ஒரே வழி என்னன்னா ஜெபம் தான். எப்படின்னா ஒரு மனுஷங்கிட்ட ஒருத்தங்க கிட்ட பேசினாதான் நம்ம என்ன ஆகும், அந்த ரிலேஷன்ஷிப் அந்த கனெக்ஷன் என்னாகும் அதிகமாகும். அதே போல் நாம இதுலயும் கூட என்ன பண்ணணும்னா ஏசப்பா கிட்ட டெய்லியும் கட்டாயம் பேசணும் சரிங்களா. இந்த அதுக்கு அடுத்த அதிகாரத்துல அன்று எப்படி ஜெபம் அப்படின்றத பத்தி பேசிடுறோம். இப்போ இந்த அதிகாரம் இதோட முடிஞ்சிருச்சு சரிங்களா. அதனால நம்ம இந்த விஷயத்துல அதிகாரத்து மூலமா கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, நாம சிநேகிதனோடு பேசுகிற அனுபவத்துக்குள் நாமளும் வரணும். அதுக்கு நாம என்ன பண்ணணும், நம்ம டிரான்ஸ்பரண்டா அவர்கிட்ட எடுத்து ஒப்பிக்கணும். ஏசப்பா நான் உங்க நேசிக்கிறேன், நான் உமக்கு நீங்க எப்படி மோசையா ஸ்நேகிதனோடு பேசுறது கூட முகமுகமா பேசுனீங்களே என்கிட்ட எப்படி பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறதோ, அதே போல் அவர்கிட்ட அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ, சாக்ரிஃபிஷியலாக கத்திரிக்காக வாழ்றது தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். தேவன் கண்டிப்பாக அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் தம்மை வெளிப்படுத்துவார் சரிங்களா. ஓகே இதோட முடிஞ்சுட்டு அதுக்கடுத்த அதிகாரத்துக்கு 34வது அதிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். 34வது அதிகாரத்தை பொறுத்தளவில் ஆண்டவர் சொல்ல, நீ அதிகாலையில் என்ன பண்ண எழுந்திரிச்சு ஒரு கற்பலைகள் எடுத்துக்கிட்டு வா, நீ உடச்சதுக்கு பதிலாக இன்னொரு கற்பலைகள் நான் என்ன பண்ண போகிறேன் செஞ்சு தரப்போகிறேன் அப்படின்னு எழுதி தரப்போகிறேன் அந்த கட்டளைகளை அப்படின்னு சொன்னோடனே அதே போல் மோசையை என்ன பண்ணுற அதிகாலையிலேயே எழுந்து அந்த மலை அவர் போராட அந்த சீனாய் மலை அந்த மலையில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஒரு இந்த ஆடோ மாடோ எதுவும் மேயக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவார். யாரும் கூட வரக்கூடாது. அதே போல் மோசையாவும் கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணுறாரு, நம்ம இவர் கூட மோசையாவும் கீழ்ப்படிஞ்சு அதை போய் அதிகாலையில் முடிச்சு. அப்போ அதிகாலையில் முடிச்சு என்ன பண்ணுறாரு, கற்பலைகளை இழைத்து கொண்டு என்ன பண்ணுறாரு சீனாய் மலைக்கு போகிறாரு. போனதும் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அங்கே வந்து என்ன கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா,
அவன் அருகே நின்று கர்த்தர் நாமத்தை கூறினார். என்ன நடக்குது? கர்த்தர் வந்து என்ன பண்ணாரு? அவர் பக்கத்துல வந்து நிற்கிறார். நிற்கிறது மட்டும் இல்லாம அவன் சொல்றாரு, கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமும் உள்ள தெய்வன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? பேசுறாரு. ஆண்டு சொல்றாரு, ஆயிரம் தலைமுறைக்குள்ள இரக்கம் செய்கிறவர், பாவத்தை மன்னிக்கிறவர். ஆனா வந்து என்ன பண்ணுவேன், பெற்றோர்களுடைய பிதாக்களுடைய பாவத்தை வந்து 4 தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிற தேவன் அப்படின்னு சொன்ன உடனே சொல்றாரு. அவளை நாமத்தை கூறின உடனே என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம மோசையா படப்பட என்ன பண்றாரு, தீவிரமாய் தர மட்டும் குனிஞ்சு அவரை பணிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? ஆண்டவரே அவருடைய கண்கள் எனக்கு தயவு கிடைக்குதுன்னு சொல்றாரு. உடனே சொன்னதும் ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன பண்ணுவேன், இதுவரைக்கும் ஜாதிகள்ல நடக்காத அற்புதங்களை உங்கள் நடுவில் நான் பண்ண செய்வேன். நான் உன் கூட இருந்து என்ன பண்ணுவேன், பெரிய பயங்கரமான காரியங்களை செய்வேன் சொல்றாரு. உடனே அதுக்கப்புறம் என்னென்ன செய்யணும், இந்த மாதிரி நீங்க வந்து போற எமோரியர், அந்த தேசத்துக்கு எமோரியர், புசியர், அதுக்கப்புறம் வந்து ஏவியர், ஏத்தியர், அந்த மாதிரி ஆட்கள்லாம் எனக்கு ஆனானியர், இவங்களாம் என்ன பண்ணி துரத்தி விட்டணும். அவங்க யாருமே அந்த தேசத்தில் இருக்கக்கூடாது. 2வது விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துரத்தி விடுங்க. அதே மாதிரி அந்த ஜனங்களோட என்ன பண்ண கலக்காதீங்க, அதாவது மேரேஜ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி 3வது விஷயம் என்ன சொல்றாரு, அந்த ஜனங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறதோ, அவங்க பலியிட்டு சாப்பிடுறதோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டளை. முதல்ல பிறந்தது எனக்கு தான், முதல் பிள்ளைங்களை வந்து கத்தருக்கென்று ஊழியக்காரனா நான் தெரிந்து கொள்வேன். அதே போல் முதல்ல ஆட்டுக்குட்டியோ அதுவும் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்றாரு. அது மாத்திரம் இல்லாமல் எப்போ நீங்கள் 7வது நாள் ஓய்வு நாள் ஆசரிக்கணும், எப்போ குளிப்புனா அது அப்போ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை கொடுத்து ஆண்டு பேசுறேன். இதெல்லாம் பேசி முடிச்ச பிறகு என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க பாருங்க, இதுல போட்டிருக்கு, அங்கேயே அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமல் 40 நாள் என்ன கத்தரோடு என்ன பண்ணாரு இருந்தான் அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டு என்ன பண்றாரு, அந்த பலகைகளை கொடுத்து, அந்த பலகைகளை இவர் தான் எழுதிட்டு என்ன பண்றாரு, ரெண்டு கற்பலகைகளை கூட்டிட்டு என்ன பண்றாரு, கீழே வந்தோடனே மோசே ஜனங்கள் பார்த்துட்டே இருக்கிறாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா மோசைய முகம் அவ்வளோ பிரகாசம், பயங்கர பிரகாசமா இருக்கு. உடனே எல்லாரும் பார்க்க பயப்படுறாங்க, பேச பயப்படுறாங்க. உடனே மோசையை கூப்பிட்டு ஆண்டு சொன்ன எல்லா விஷயம் சொல்றாரு. அவர் சொல்ற வரைக்கும் என்ன பண்றாரு, மோசையை முக்கால் போட்டு தான் என்ன பண்ணாரா எல்லாத்தையும் சொன்னார். அவ்வளோ பிரகாசமா. சரி, ஓகே. இந்த அதிகாரத்து மூலமா நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதிகாரத்து மூலமாக மோசையை வந்து மறுபடியும் ஆண்டு நினைச்சா அதிகாலையிலே என்னை தேடு. அப்போ என்னது அப்படின்னா, அதிகாலையில தேவனை தேடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மாத்திரம் இல்ல, தேவன் சொன்ன டைம்ல அவரை தேடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ தேவன் தான் அதிகாலை அப்படின்ட்டு சொன்னாரு, அப்படித்தானே? அதனால அது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்குது. தேவன் இந்த டைம்ல கொடு எனக்கு நேரத்தை அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்துக்கு தான் அவங்களோட பேசணும்னு ஆசைப்படுவார். அந்த நேரத்துல தான். இப்போ அதிகாலை வாஞ்சனர் மோசை நினைச்சிருக்கலாம், சரி நம்ம பகல்ல ஒரு 11 மணிக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம், அப்படித்தானே? அப்படி நினைக்காம அவர் என்ன பண்ணாரு, அதிகாலை டைம்ல தான் அவர் சொன்னதுக்கு அப்படி கீழ்படிஞ்சு போனது நிமித்தம் என்ன ஆச்சு, இல்லை அதனால தான் அவர் கட்டளை கற்பனைக்கு மறுபடியும் சொல்ல முடிஞ்சிச்சு. அதே போல தான் அப்போ நம்மகிட்டயே ஆண்ட நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினைக்கும் போது அவர் ஃபிக்ஸ் பண்ண அப்பாயின்மெண்ட் டைம்ல தான், அவர் நம்மளோட என்ன பண்ணுவாரு, பேசுவார். சரிங்களா? அதே போல என்ன ஆகுது, இது ஒண்ணு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆண்டவர் அவர் அருகில் நின்னாராம். எப்பவுமே அவருக்கும் ஆண்டவருக்கும் நெருக்கமான ஒரு அனுபவம். இவங்க எல்லாருமே நம்ம மற்ற இஸ்ரவேலர்கள்லாம் எப்படி இருக்காங்க, மோசஸ் மூலமாக மோசஸ் தான் இயேசுவை பார்க்குறாங்க, தவிர்த்து ஆனால் மோசையை டைரக்டா பார்க்குறாரு. ஒரு புரியுதா? மோசையா மூலமாக தான் யாரையும் இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை பார்க்குறாங்க. ஆனா மோசையாவும் தேசுக்கு நெருக்கமா இருந்து என்ன பண்றாரு, அவரை பார்க்குறாரு. இப்போ நாமளும் ஒரு பாஸ்டர் மூலமா அல்லது ஊழியக்காரங்க மூலமா இயேசுவை பார்க்கறத விட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கும் ஆண்டவருக்கு டைரக்ட் கனெக்ஷன் கொடுக்கணும். சரிங்களா? டைரக்ட் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள நம்ம வரணும். அது மாத்திரம் இல்லாம, ஏன்னா இப்படி வரலன்னா நம்ம போன அதிகாரத்துல பார்த்தோம்ல, என்ன ஆயிரும், அந்த ஊழியக்காரன் செத்து போன பிறகு நம்ம ஐயோ இது எப்படி இந்த யோர்தானை கடக்கன்னு சொல்லி முடிச்சுட்டு நிற்க வேண்டியது, எப்படி இந்த பிரச்சனையை கடக்க. ஆனால் எலிசா திகச்சு என்ன பண்ணாரு, எலியா போன பிறகு கூட எலியாவின் தேவன் எங்கேன்னு சொல்லி அந்த சாலை முறுக்கிட்டு அடிச்சு நம்ம போன வாரம் பார்த்தோம். அதே போல எந்த ஊழியக்காரமே நம்ம வந்து அவங்க மூலமா நம்ம இயேசுவை பார்க்கறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கும் ஆண்டவருக்கு தனி ரிலேஷன், நம்ம நெருங்கின அனுபவத்துக்குள்ள போகணும் ஆண்டவரோடு. அதுக்கு என்ன தேவை தெரியுமா? ஆண்டவர் சொல்றேன், முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு எந்த எதிர்பார்ப்பு இல்லாம நீ ஜெபிச்சுக்கிட்டே இரு, நான் உனக்கு தருவேன். நீ அதை தருங்க தாங்க நீ அடம்பிடிச்சு கேட்கறத காட்டிலும் ஆசைப்படலாம். அதோடு சேர்த்து ஆண்டவர் சொல்ல வரல, நீ முழு ஆத்மாவோடு முழு இதயத்துக்கு என்னை தேடிக்கொண்டே இரு, நான் கட்டாயம் என்ன பண்ணுவேன், அந்த அனுபவத்துல நான் கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லுவேன். சரிங்களா? அதுக்கு அப்போ இந்த அனுபவம் நம்ம பெற்றுக்கொள்ளணும். நமக்கு என்ன தேவை, முழு இதயத்துக்கு முழு ஆத்மாவோட அவர் என்ன பண்ணணும், தேடணும். இப்படி இந்த விஷயம் இதுல இருந்து வருது, தெரியுது. அது மாத்திரம் இல்லாமல் அதுக்கப்புறம் என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா, இந்த இதில் பாருங்க 40 நாள், முக்கியமான பாயிண்ட், 40 நாள் இரவும் பகலும் என்ன பண்ண, ஒன்றுமே சாப்பிடாம எதுவுமே செய்யாமல் 40 நாள் என்ன பண்ணாரா, மோசையா இருந்தாரா. இது உண்மையுமே ஆச்சு. அப்போ அவரோட ப்ரெஷர், நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் நினைக்கிறேன், அப்போ சொல்லியிருந்தேன், அவர் வந்து சாப்பிடாம இருந்தாரா, என்ன எது தெரியல, அப்படி அவர் அதாவது சாப்பிடாம இருந்தாரா, அப்படி பசி அவர் பிரசனம்
தூக்கம் வரலையா, அவருக்கு பசிக்கலையா, அப்படியே தேவனுடைய பிரசனம் அப்படியே வந்து அந்த பசி இல்லாமல் ஆக்கிடுச்சா அப்படின்னு நம்ம கேட்டோம். அதே போல் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, என்னது இப்போ புசியாமலும் குடியாமலும் 40 நாள் இருந்தார். அப்போ கர்த்தருடைய பிரச்சனை எவ்வளோ வல்லமை இருந்தது, அப்போ எவ்வளோ பெரியவர், பசியே எடுக்காதான் அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எப்படின்னா, இந்த குட்டி பிள்ளைங்களுக்கு ஃபாஸ்டிங் போடுறதுக்காக போடணும்னு சொல்லி சொல்லியிருந்தாரா. அப்போ அதே போல் அவங்களும் அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இருக்காங்களே, அவங்க சொல்லியாச்சு. அந்த ஒர்க் பண்ணுவாங்கன்னா ஊழியம் செய்வாங்களே துணை ஊழியர்கள், அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி சின்ன பிள்ளைகள் பசி தாங்குவோம், இதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை பெரிய ஹெட்டுக்கு தெரியாமல் என்ன பண்ணிட்டாங்க, அந்த உடன் ஊழியக்காரங்க ரொம்ப குட்டி பிள்ளைங்க 2.5 வயசு 3.5 வயசு அந்த 2.75 இந்த வயசு பிள்ளைங்க சரிங்களா. உடனே என்ன ஆயிடுச்சு, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சாப்பாடு இல்லாமல் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. உடனே இந்த ஹெட்டுக்கு தெரியாது. ஆனால் இந்த ஊழியக்காரங்க செஞ்சாத பிள்ளைகளுக்கு இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு பிள்ளை கூட கேட்கலையே, பசிக்குதுன்னு சொல்லவே இல்லையா. அந்த ஊழியக்காரருக்கு ஆச்சரியமாயிடுச்சு. வந்து எத்தனை மணி நேரம் ஜெபம்னா 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஜெபமா. அப்போ இவ்வளோ நேரம் இந்த பிள்ளை எப்படி சாப்பிடாம இருந்துச்சு எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் அது என்ன அப்படின்னா, கர்த்தருடைய மகிமை உண்மையாகவே ஆச்சரியம் வியக்கத்தக்கதாக தானே இருக்குது. இது வந்து ஒரு இப்படிப்பா அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த அத்தனை மணி நேரமும் அந்த பிள்ளை பசியே எடுக்கலை. அத்தனை மணி நேரமும் அந்த பிள்ளை பசியே எடுக்கலன்னு சொல்லிச்சான். எனக்கே ஆச்சரியம், பசி எடுக்கல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சான். அப்போ பாருங்க, அப்போ கர்த்தருடைய பிரச்சனம் இறங்கி என்ன பண்ணுது, பசி இல்லாமல் ஆக்குது. அப்போ அவ்வளோக்குள்ள மகிமை இருந்த பிரச்சனை. அப்போ நம்ம இந்த அனுபவத்துக்குள்ளே இருக்கிறோமா? இல்லை. சரி, எதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு பாருங்க. எதெல்லாம் தெரியுமா, சாப்பிடல, தண்ணி குடிக்கல, தன்னோட தூக்கத்தை, இது எல்லாத்தையும் கர்த்தருக்காக சாக்ரிஃபிஷியலாக அர்ப்பணித்து அவர் வாழ போய் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு தன்னை மோசேயாக்கு தன்னை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, வெளிப்படுத்துறாரு. இதே தொடர்ந்து என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நான் சொன்னேன், அப்போ அப்படி நெருங்கின அனுபவம் இருந்தனால தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவ்வளோ ஒரு முகம் பிரகாசமாக, அவ்வளோ வெளிச்சமாக, அநேக பயந்து போகிற அளவுக்கு அவ்வளோ பிரகாசமாக இருந்ததுக்கான காரணம் இயேசுவை நெருங்கியிருக்காரு. இப்போ இன்னைக்கும் நாம மற்ற ஊழியக்காரங்களையோ மற்ற விசுவாசிகளையோ அவங்க குறை சொல்றது, இது சொல்றது, அது சொல்றது பார்க்காம, நம்ம ஒரு சின்ன விஷயம் நடந்தாலே அப்படியே அப்செட் ஆகி எதுவுமே எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுது. அந்த நாள் ஃபுல்லாக நல்லா தான் போயிருது. அப்படி இல்லாமல் நம்மளுடைய ஃபோக்கஸ் எதுமா, உங்களுக்கு வரக்கூடிய எல்லா அப்டிகல்ஸையும் இக்னோர் பண்ணிட்டு, எல்லா நிபச்சல்களையும் இக்னோர் பண்ணிட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அவரை நெருங்கணும். நீ இயேசுவை நெருங்குவேன்னு சொல்லி இயேசுவின் திட்டத்தை ஒப்பு கொடுப்பேன், இயேசுவின் திட்டத்தை செய்வேன்னு சொல்லி நீ துணிகரமாக நின்று அந்த விஷயத்தில் இக்னோர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், நம்மளாம் செய்யணும். அது மாத்திரம் இல்லாமல் அப்படி செஞ்சனால தான் மோசேயாக்கு எப்படிப்பட்ட எவ்வளோ இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவரை பாடாப்படுத்தினாங்க. அத்தனை பாடுகளையும் அவர் தாங்கினார்ல, இந்த கர்த்தருக்காக தானே தாங்கினது மட்டும் இல்லாமல் வெற்றிகரமாக அப்படி செய்ய ஒவ்வொரு கட்டமாக போய் மாறி ஒவ்வொரு இடமா போனது மட்டும் இல்லாமல் ஆண்டோட இதே துடிப்பை அறிந்து கொண்டு அதை நிறைவேற்றுகிறவராகவும் இருந்தனால தான் ஆண்டவருக்கு என்ன ஆச்சா, அவருக்கு ரொம்ப எப்படி முகமுகமாய் பேசுகிற அனுபவத்துக்குள்ளே போகிறவராய், அனுபவத்தை பெற்றவராய் அவர் இருந்தார். அது மாத்திரம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இதோட இந்த 34 முடிஞ்சுட்டு 35 பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து என்னென்ன எப்படி அந்த ஆசிரியப்பு காலத்தை கொடுத்து ஒரு பிளான் கொடுத்துருப்பார்ல, அந்த பிளானை கொடுத்து மோசேயை வந்து இஸ்ரவேல் ஜனங்கக்கிட்ட பேசுவார். பேசின உடனே அதே போல் எல்லா இஸ்ரவேல் ஜனங்கக்கிட்ட காணிக்கையும் கேட்பாங்க, கேட்க சொல்லியிருப்பாரு. அது மாதிரி கேட்பாங்க. அதுக்கடுத்து 36வது அதிகாரத்தில் பாருங்க, எனக்கு ஆச்சரியம் பெரிய ஆச்சரியம் பார்த்துக்கோங்க. மட்டை திறந்த மாதிரி அவ்வளோ வரும் பார்த்துக்கோங்க. உங்கள் காணிக்கை மாத்திரம் இல்லாமல் எல்லாமே கொண்டு வருவாங்க. அந்த ஆசீர்வாத குணம் செய்கிறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே காணிக்க கொண்டு வருவாங்களாம். ஒரு கட்டத்தில் மோசே என்ன சொல்லுவாங்க, இனிமேல் புருஷனோ ஸ்ரீயோ பரிசுத்த சடத்துக்கு காணிக்க என்ன பண்ண கொண்டே வர வேண்டாம். என்ன சொல்கிறாருன்னா, ஆசீர்வாத குணத்தை கட்டுறதுக்கான போதுமான பணம் வந்தாயிடுச்சு. அப்படி அந்த மடை திறந்த மாதிரி என்ன பண்ணிட்டாரு, காணிக்கை குவி வச்சுட்டாரு. இப்படிப்பட்ட வணங்காத காலத்தில் ஜனங்களாம் இப்படி கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்குற அளவுக்கு அப்படிதான் உண்மையாகவே எனக்கே ஆச்சரியம். என்னடா அது, அவ்வளோ ஜனங்கள் அப்படியே உதாரணமாக கொடுத்துருக்காங்க. அது மாதிரி அப்போ சொல்லி முடிச்சதும் கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, கிரியை பண்ண. இதே போல் நம்மள ஊழியங்களில் தேவை இருக்கும் போது என்ன அப்படின்னா, ஆண்டு நோக்கி ஏசப்பா மோசையா அப்படி சொல்லும் போது ஜனங்கள் இப்படி உங்களுக்கு தேவை இருக்குது, கர்த்தர் உங்களோட பேசினா தாங்கன்னு சொல்லும் போது கர்த்தர் கிரியை சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மனசில் பேசி எப்படி போதுயா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கர்த்தர் கொடுக்க வச்சிங்களே, அதே போல் தாங்க ஏசப்பான்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறது இதை வந்து கற்றுக்கலாம். அதே போல் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், ஊரின் மகன் தான் என்ன பண்ணுவார், பெசலையல் அப்படின்ற ஒருத்தர் தான் விசித்திரமான செயல்கள் இந்த மாதிரி ஆசரிப்பு கூடத்தை கட்டுறதுக்கான விசேஷத்தை ஞானம் அறிவு புத்தியெல்லாம் கொடுப்பேன்னு சொல்லி அன்று பேசுது. அதே போல் அவருக்கு துணையாக வந்து யார் இருப்பா, தான் கோத்திரத்தில் ஒருத்தர் இணைந்து என்ன பண்ணுவாங்க செய்வாங்கன்னு சொல்லி அன்று பேசியிருப்பார். அதே போல் இவங்க என்ன பண்ணுவாங்க, கர்த்தர் சொன்னபடி கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதில் விஷயத்துல தான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஸ்பெசிஃபிக் வேலை இருக்கும் அப்படின்னு கற்றுக்கிட்டேன். ஏன்னா மோசையை கிட்ட தான் ஆண்டு வந்து பிளான் கொடுப்பார். அதே இது மோசையை வச்சு கெட்டு மோசையா நீனே கெட்டுப்பா அப்படின்னு சொன்னார்.
மற்றவங்க ஹெல்ப் பண்ணிட்டு நீனே கேட்ட அப்படி சொல்ல. ஆனால் அந்த விசித்திரம் அந்த விசேஷத்தமான இதை செய்கிறதுக்கான ஞானம், அந்த அறிவு, புத்தி யாருக்கு தான் ஊத்துனாரு? அந்த ஊரின் மகனுக்கு தான் ஊத்துனார். அப்போ அந்த ஊர் இருக்காருல, அவரை கூட தெரிந்து கொள்ள கத்தர் ஊரின் மகனும் என்ன பண்ணியிருக்காரு? தெரிந்து கொண்டிருக்காரு. அப்போ ஆண்டவர் யாருக்கு என்ன வேலை வச்சிருக்காரோ, இப்போ ஒரு ஊழியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஊழியத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும். இப்போ நம்ம என்ன ஆகுது, இப்போ நம்ம கிறிஸ்டியன் சமூகத்தில் என்ன என்ன சண்டை வருது? ஐயோ அவன் ஊழியம் பண்ணிட்டான், இவன் ஊழியம் பண்ணிட்டான், ஏன் ஆத்தமாக போயிட்டு ஏன் அப்படின்னு தான் இருக்கான். இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெசிஃபிக் ஒர்க் இருக்குது. நீங்கள் எந்த ஊழியத்தை பற்றி நீங்கள் புறம்பட அவசியம் கிடையாது. அந்த ஊழியத்துக்கு வேறு தான் வேலை இருக்கலாம், நமக்கு வேறு தான் வேலை இருக்கலாம். அப்போது ஒவ்வொரு ஊழியத்துக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது. உங்கள் மூலமாக செய்கிறது அவங்க மூலமாக செய்ய மாட்டார், அவங்க மூலமாக செய்கிறது நம்ம மூலமாக செய்ய மாட்டோம். அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெசிஃபிக் ஜாப் கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா, அப்போ அதுதான் இந்த விஷயத்த கதை. அப்போ கத்தர் அந்த நபரை அந்த ஊரின் மகனை கொண்டு தான் என்ன பண்ணார்? அந்த வேலைகள்லாம் செஞ்சார். அது மாத்திரம் இல்லாமல் அதில் கத்தர் சொன்னபடியே அவங்க என்ன பண்ணிப்பாங்க? செய்து முடிச்சிருவாங்க. இதுதான் ரொம்ப பெரிய விஷயம். அப்போ கத்தர் சொன்னபடி செஞ்சது நிமித்தம் மோசையை என்ன தெரியுமா பண்ணுவார்? அவங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். அப்போ நாமளும் இப்போ மோசையாவே ஆஸ்வதிக்காரு. அப்போ நாம கத்தர் சொன்னபடி செஞ்சால் கத்தருக்கு எவ்வளோ பிடிக்கும், அப்படி தானே? கத்தர் சொன்ன சின்ன வேலையாக இருக்கலாம், அது சின்ன வேலையோ பெரிய வேலையோ, எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் கத்தருக்கு பிரியமானது செய்ய தீவிரிக்கணும். அதுக்கான அப்டேக்கல்ஸை கொண்டு வரான்னு தெரிஞ்சுட்டா கரெக்டாக செஞ்ச தீவிரம் என்ன நடந்தாலும் அப்படின்ற மனப்பான்மைக்குள்ளே நம்ம வரணும். சரிங்களா? ஓகே, இது முடிஞ்ச பிறகு 36 முடிச்சாச்சு, 38 முடிச்சாச்சு. இப்போ 39வது அதிகாரத்தில் தான் அவங்க செஞ்சு முடிப்பாங்க. அதுக்கப்புறம் மோசையை கத்தரை ஆஸ்வதிப்பார். இப்போ 40வது அதிகாரம் கடைசி அதிகாரத்தில் இப்போ எல்லாத்தையும் செஞ்சுலாம் முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க? முதல் மாதத்தில் முதல் தேதியில் கூடார வாசலில் என்ன ஆரோனையும் ஆரோனுடைய பிள்ளைகளையும் என்ன அபிஷேக் பண்ணுறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மேஜை ஒழுங்காக வைக்கிறது, அதுக்கப்புறம் இந்த குத்து விளக்கை ஒழுங்காக வைக்கிறது, தூப பீடத்தை ஒழுங்காக வைக்கிறது, வெளியே அந்த தொட்டி, அதுக்கப்புறம் அந்த பலிபீடம், அதுக்கப்புறம் உடன்படிக்கை பெட்டி, அந்த திரட்சியில் இது எல்லாத்தையும் ஒழுங்காக என்ன பண்ணாங்க? எல்லாத்தையும் வைக்கிற வேலையில் இந்த 40வது அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் கடைசி என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, அப்படி எல்லாத்தையும் செஞ்சு முடித்த உடனே கர்த்தருடைய மேகம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிச்சு. அது மாத்திரம் மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. சரிங்களா? இது பாருங்க. அது மாத்திரம் இல்லாமல் வாசஸ்தலத்துல மேகம் மேல் எழும்பும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணணும்? புறப்படணும். அதுபோல மேக சம்பவம் எலும்பா இருந்துச்சு, அவங்க என்ன பண்ணணும்? பிரயாணம் பண்ணாமல் இருக்கணும். இப்படியாக இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ண எல்லா பிரயாணங்களிலும் என்னப்பா அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவுல அக்கினியும் என்ன பண்ணுச்சா? வாசஸ்தலத்தில் மேல் தங்கி இருந்தது. சரிங்களா? இப்போ பாருங்க, இதுலேருந்து என்ன தெரிஞ்சு வருது அப்படின்னா, கர்த்தர் என்ன பண்ணுறாங்க? அந்த மேகம் அந்த ஆசிரியப்பு கூடாரத்து மேலே இருக்குது. அப்போ நீங்களும் நம்ம தான் உள்படிக்கப்பட்டி அப்படி தானே? நம்மக்கிட்ட தான் மனம் இருக்கணும் அப்படி நம்ம பார்க்குறோம். நீங்கள் உங்கள் வீட்டை ஆசிரியப்பு கூடாரமாக மாற்றும் போது கர்த்தர் உங்கள் வீட்டு மேலே உங்கள் மேலே என்ன வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு? ஆசிரியப்பு கூடாரம்னா ஒரு ஆலயம் அப்படி தானே? நம்ம தான் உங்கள் சரீரமே தேவடைய ஆலயம் சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்ம பாடியை ஆலயமாக பார்க்கும்போது நம்ம மேலே ஆண்டவர் என்ன பண்ணுவார்? தங்கியிருப்பார். நம்ம மேலே பெர்மனண்டாக ஆண்டவர் என்ன பண்ணுவார்? தங்குவார். அப்போ தேவனுக்கு பிரியமானவர்களை செஞ்சுட்டோன்னு வைங்களேன், ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்துட்டோன்னு வைங்களேன், ஆண்டவர் நம்மளை என்ன பண்ண மாட்டார்? நம்மளுக்கு பிரிய மாட்டார். எப்பவுமே அவருக்கு பிரியமானவர்கள். ஏன்னா நம்ம பார்க்குறோம், சவுல் வந்து எப்போ அவருக்கு பொருளாங்க தீங்கு செய்கிறாரோ அப்போ வந்து கர்த்தரோட வந்து கர்த்தரால் விடப்பட்டு பிசாசு தான் அவர். கர்த்தர் விலகி பிசாசு என்ன பண்ணிட்டாரு? வந்துட்டான். ஒரு 2 நல்ல ஸ்பிரிட், ஒன்றும் ஹோலி ஸ்பிரிட் இருக்கும்போது இன்னும் பிசாசு இருப்பான். அவள் பாருங்க, கர்த்தர் நம்ம மேலே எப்போவுமே பெர்மனண்டாக தங்கியிருக்கிறோன்னா சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய பெரிய விஷயமா இருந்தாலும் கர்த்தரை பிரியப்படுத்தி கர்த்தருக்காக வெற்றிகரமாக வாழ்ந்து முடிப்போம். அநேக தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் கூட நம்மளை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம என்ன பண்ணணும்? நம்ம முன்னோக்கி போகணும். ஆண்டவரை பிரியப்படுத்தணும். ஆண்டவர் எனக்கு இயேசு போதும், எனக்கு யாரும் என்ன புகழ்னு அவசியம் இல்லை, அவர் புகழ்ந்தா போதும், அவருக்கு நான் பிரியமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி மோசையா போல எத்தனையோ திட்டு வாங்கியிருப்பார், எத்தனையோ இது பண்ணியிருப்பார். ஆனாலும் அந்த ஜனங்களை மன்னிச்சு மறந்து அவர்கள் அவரை நேசிக்கார்ல. அப்போ நேசிச்சு அவங்களுக்காக என்ன பண்ணார்? அவர் இப்போ கர்த்தர்கிட்ட பரிந்து பேசி இப்படி நிறைய நம்ம இந்த யாத்திரை புத்தகத்தை எடுத்துக்கிட்டோம்னா அநேக காரியங்கள் நம்ம தியானிச்சோம். இதே போல் நாமளும் வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். அடுத்த வாரம் சந்திக்கலாம்.